மாங்காய் போட்டு சால மீன் குழம்பு எப்படி வச்சிடலான்னு சொல்லி பார்ப்போம். 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது 3 நல்லா பொரியட்டும். 1 வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இதை போட்டுடலாம். ஒரு 50 கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுப்போம். தக்காளியும் கொத்தமல்லியும் நல்லா லேசாக வதக்கி வச்சிடலாம். வெறுமனே 3 டீஸ்பூன் வரமல்லி, ஒரு 10 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்போம். எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இதிலே தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், லேசாக வதக்கி வச்சதை. இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலா எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். தீயை குறைச்சி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. உப்பு மஞ்சள் போட்டு நல்லா சுத்தமாக உரசி மீனை கழுவிக்கங்க நல்லா க்ளீனாக. மாங்காய் துண்டு தேவையான அளவு அரிஞ்சு வச்சுக்கலாம். அரிஞ்சாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா பார்ப்போம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். மீன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. குழம்பு கொதிச்சிச்சா பார்ப்போம். நல்லா கொதிச்சிச்சு. மீன் எடுத்து போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இதிலே மாங்காவையும் போட்டுப்போம். மாங்காய் ரொம்ப கொதிக்கக்கூடாது. 3 நிமிஷம் ஆகிடுச்சு. மீன் குழம்பு ரெடி. பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை போட்டுங்க நிறையா போட்டுட்டு அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சால மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க.